வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. இனிலேருந்து நவராத்திரி, தசராவையும் சேர்த்து மொத்தம் 10 நாட்கள். பட் இன்னைக்கு நவராத்திரி பிரதமை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கே, என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு நிறைய பேரை கூப்பிடலாமா இன்னைக்கு, இல்லை நாளையிலேருந்தே நவராத்திரியை கணக்காக எடுத்துக்கலாமாங்கிற மாதிரியான குழப்பம் சில பேரோட மனசில் வந்திருக்கும். என்னன்னா, நவராத்திரியுடைய சக்தி அதிகமா இல்லை பிரதமையோட சக்தி அதிகமானு பார்த்தா நவராத்திரியுடைய சக்தி தான் அதிகம். இந்த மாதிரியான நாட்களில் பொதுவாக பிரதமையோ இல்லை கரிநாளோ எதுவாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த நவராத்திரிங்கிறது பொதுவாக நம்ம தமிழகத்தில் மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் எப்படி கொண்டாடுவாங்கன்னா, முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு அப்படி தான் கொண்டாடுவாங்க. ஏன் இந்தியா முழுக்க இந்த வழக்கம் தான் இருக்கு. என்ன கூட ஒரு 1-2 நாள் ஜாஸ்தி கம்மியாக சேர்த்துக்கிற அந்த இது மட்டும்தான். அது சரி, துர்கைனாலே வீரம் அப்படிங்கிறோம், லக்ஷ்மினா செல்வம், சரஸ்வதினா கல்வி. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இன்னைக்கு ஒருத்தன் நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கானா, அவன் நல்ல புத்திசாலியா இருக்கானா, ஓரளவு வெல்த்தோட வெல் செட்டில்டா இருக்கானா, அவன்கிட்ட பணம் இருக்கா புத்தி இருக்கான்னு தான் பாக்குறாங்க. 10 பேரை 20 பேரை அடிக்கிற அளவு பலசாலியா வீரனா இருக்கானாங்கிறத இன்னைக்கு யாரும் பெருசா பாக்குறதும் இல்லை. வீரம் இந்த காலத்துல அவசியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வந்திருக்கும். கரெக்டா? அந்த மாதிரியான சந்தேகம் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீரம்ங்கிறது ஏதோ 10 பேரை அடிக்கிறது மட்டும் வீரம்ங்கிறது கிடையாது. இன்னொன்னு, நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மனசும் ஸ்ட்ராங்கா இருக்கும். உடல் வலிமைங்கிறது முக்கியம்தான். அதே சமயம் இங்க வீரம்ங்கிறது எதை குறிப்பிடுறாங்க? அது மட்டுமே வீரம் கிடையாது. 10-20 பேரை சமாளிக்கிறது மட்டுமே வீரம் கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல பேர் நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க, நல்ல நிலைமையில இருப்பீங்க. கரெக்டா? ஆனா உங்கள பல பேரோட அம்மா அப்பா இதே வசதி, இதே வாய்ப்புகள், இதே சுகங்களோட வாழ்ந்திருப்பாங்களா? கிடையாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானங்கள் அத்தனையும் தாங்கிண்டு பூர்வீக சொத்து உட்பட எல்லாத்தையும் பசங்களோட படிப்புக்காக, வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணி உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் எத்தகைய மன வலிமை இருந்திருந்தா இதை பண்ணியிருக்க முடியும்? வீரம்ங்கிறது 10-20 பேர் அடிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறது, அதுதான் உண்மையான வீரம். அத்தகைய அந்த மன வலிமையை, சக்தியை தரது யாரு? அந்த ஆதிபராசக்தி துர்கை தேவி. அத்தகைய துர்கா தேவியை இந்த நாள்ல நம்ம ஆராதிக்கணும். துர்கைக்குரிய மூல மந்திரம் ஓம் தும் துர்காயை நமக. தூமும் கிடையாது, தும்மும் கிடையாது, ஓம் தும் துர்காயை நமக. இது கரெக்டா சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா துர்கா போற்றி, ஜெயதுர்கா, இந்த மாதிரிலாம் சொல்லி வழிபடலாம். ஜெயதுர்கா ஜெயதுர்கான்னு சொல்ல சொல்ல நமக்கு ஜெயங்கள், வெற்றிகள் வரும். இன்னொரு முக்கியமான ஒரு சிறிய குறிப்பு இந்த வீடியோ மூலமா சொல்றேன். அதாவது இது இந்த நவராத்திரி டயத்துக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது. இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு யாராவது லேட்டா இந்த வீடியோவை பார்த்தா கூட அன்னைக்கும் இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆல் டைம் 24/7 அப்ளிகபிள் ஆக போற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி. அப்புறமா ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி. இதுல ஆதிசக்தின்னு குறிப்பிடுறது வெறும் பார்வதியை மட்டும் இல்லை, அந்த பரபிரம்மம். எந்த சக்தியிலிருந்து எல்லா சக்திகளும் உருவானதோ, எந்த சக்தி எல்லா சக்திகளும் உருவாறதுக்கு ஆதியா காரணமா இருந்ததோ அந்த ஆதிசக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி. இப்படி தினமும் ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றேன்னு மாறி மாறி சொல்லி வேண்டிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, டைரக்டா நம்ம அந்த பிரம்மத்தோட, இந்த ஸ்பேஸ் எனர்ஜியோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். நமக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள்லாம் சீக்கிரமா நடக்கும். இப்போ இந்த குலதெய்வ பூஜைக்காக கருங்காலி குச்சியை பூஜை பண்ணி நம்ம தரோம். பெருசு 1, சின்னது 2 செட்டா தருவோம். பெரிய குச்சியை வச்சுதான் குலதெய்வ பூஜை பண்ணணும். 2 பேக்கெட் சைஸ் குச்சி வெளியே போறப்போ பர்ஸ்ல பாக்கெட்ல வச்சு எடுத்துன்னு போனா கெட்ட சக்தி, கந்திஷ்டில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இந்த கருங்காலி குச்சியை வச்சு எப்படி குலதெய்வ பூஜை பண்றது? இப்ப எங்க குலதெய்வம் திருநெல்வேலியில ராஜாக்கள் மங்கலம்ங்கிற கிராமத்துல இருக்கிற பெருவேம்புடையார், அதாவது ஐயனார் சாஸ்தா.
ஓம் ராஜாக்கள் மங்கள பெருவேம்புடையாரே போற்றி, ராஜாக்கள் மங்கள பெருவேம்புடையாரே போற்றி, ராஜாக்கள் மங்கள பெருவேம்புடையாரே போற்றி. இதுதான் பூஜையே. 10 செகண்ட் கூட ஆகாது. இப்படி 3 தடவை குலதெய்வத்தோட பேரை 3 போற்றி சொல்லி 3 பூவை கருங்காலி குச்சியில வச்சாலே இந்த கருங்காலி குச்சியில குலதெய்வம் வந்து உட்காரும், நம்மகிட்ட பேச கூட பேசும். இந்த குலதெய்வ பூஜை மூலமா எவ்வளவோ விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. நம்மகிட்ட கருங்காலி குச்சி வாங்கினா பல 100 மக்களுடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி, குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றின்னு 3 தடவை சொல்லி 3 பூவை கருங்காலி குச்சியில வைக்கணும். அப்புறம் ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றின்னு 3 தடவை சொல்லி 3 பூவை கருங்காலி குச்சியில வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தா ஒரு கட்டத்துல என்ன ஆகும், ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒருத்தர் மூலமா நம்ம குலதெய்வம் கோயில் எங்க இருக்குங்கிறது தெரியவும் வரும். மேலும் அந்த ஆதிசக்தியானது, அந்த பிரபஞ்ச சக்தியானது குலதெய்வம் இடத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணமோ அதை முதல்ல பண்ணவும் செய்யும். குலதெய்வம் தெரியாதவங்க இந்த பூஜையை பண்ணலாம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க வருஷா வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் வீடு, அடிக்கடி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றின்னு தினமும் சொல்லலாம். இதை தொடர்ந்து சொல்லி வழிபட நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியானது, அந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலானது அதீதமாக அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த நன்னாள்ல நம்ம எல்லாருக்கும் தேவையான பிசிக்கல் பவர், மென்டல் பவர் எல்லாத்தையும் அந்த ஆதிபராசக்தியானவள், துன்பங்களை தூளாக்கும் துர்க்கையானவள் தர வேண்டும்னு சொல்லி பிரார்த்திப்போம், வேண்டிக் கொள்வோம். ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி. நவராத்திரியை முன்னிட்டு தசராவையும் சேர்த்து 10 நாள், இந்த 10 நாட்கள்ல அம்மனுடைய பெருமைகள், சிறப்புகள் இதெல்லாம் எவ்வளோ பார்க்க முடியுமோ, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு எல்லா தெய்வங்களின் தேவதைகளின் சிறப்புகளையும் இந்த 10 நாட்கள்ல முடிஞ்ச அளவு நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் சக்தி, ஆதிசக்தி, பிரபஞ்ச சக்தி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.